இவனை எதுக்கு கூட்டு போன? ஹலோ, எங்கடா இருக்கா? ஏய் எல்லாம் ரெடி. சரக்கு காரில் தான் இருக்குது. சேஃப்டிக்கு எதுக்கோ பொருள் போட்டுக்கோ. ஒரு 10 நிமிஷத்துல போ. ரவி இருக்க இடம் தெரிஞ்சிச்சு. என்னது? அவனை தேடி தான் போகிறோம். இது நீயே பார்த்துக்கோ, என்னால் வர முடியாது. அடிங்க எப்படியா பையா? இப்போ எப்படி தனியாக போகுது? கொத்த பூடு மாதிரி இப்போ வந்து கட்சி நேரத்தில் ஒருத்த வரலான்னு சொன்னான். என்னடாச்சு? ஒன்றும் இல்லை மச்சான், அண்ணனோட பார்சல் ஒன்று டெலிவரி பண்ணோம். அது வேறு சிக்கமான ஏரியா. கூட வர பையனும் சொதப்பிட்டான். தனியாக போகிற மாதிரி இது என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி அதை விடு, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். நான் முடிச்சுட்டு உன்னை கூப்பிட்றேன். டெலிவரி பண்ணா உனக்கு எவ்வளோ கிடைக்கும்? நான் முடிச்சிட்டா உனக்கு தரேன்னு சொன்ன 3 லட்ச ரூபா வரும். அப்போது நானும் உன் கூட வரேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பு. ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா வேறு சொல்கிற. தனியாக எப்படி போவேன்? நானும் உன் கூட வரேன். ஏய் தேவையில்லாத உன்னை எதிர்த்து விடுற மாதிரி இருக்கும். நீ பாரு, நான் கிளம்புறேன். உனக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? எனக்காக தானே பண்ணுறேன், நானும் உன் கூட வரேன்டா. சரி வா. ஆனால் ஒன்று, தேவையில்லாத எதுவும் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும். ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா, மாட்டினா நம்ம 2 பேருமே காலி. ம். சரி, ரவி எப்போ பார்த்த? இது வேற லோட் ஆகிட்டே இருக்கு. ஹலோ, டேய், எங்கே இருக்கா? நான் போயிருந்தானாங்கிறேன். குணா பையன் சொல்லிட்டானா? ஃப்ரெண்டு கூட்டின்னு போயின்னுக்கிறேண்ணா. ஹேய், என்னது ஃப்ரெண்டு கூட்டு போறியா? தேவையில்லாத வேலை பார்த்துருக்க. அண்ணா ஆல்ரெடி ரவி மாட்டில் டென்ஷனாக இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ரவியை நைட்டுக்குள்ளே தூக்குனான்றான். நான் யாருக்கிட்ட பேசின்னு இருக்க? நீ மணிக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. யாரா மணி? அதை வச்சுட்டு வாடா. ரவி மேட்ரு என்னண்ணா ஆச்சு? ஹேய், இங்கே அவனை தான் தேட்டு இருக்கோம். அண்ணா வேறு ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனாக இருக்கு. நீ வை, நான் கூப்பிட்றேன். சரிண்ணா, ஓகேண்ணா. ஆமாம், ரவி யாரு? ரவி வர்மனோட ரைட் ஹேண்டு. இப்போ ஆல் மிஸ்ஸிங். ஆனால் அவனை தூக்குனா பெரிய செட்டில்மெண்ட் இருக்குன்னு பேசின்னு இருக்கான். செட்டில்மெண்ட்டா? செட்டில்மெண்ட்னா எவ்வளோ கிடைக்கும்? உனக்கு எதுக்கு? இல்லைடா, சும்மா தான் கேட்டேன். சரி சொல்லு, செட்டில்மெண்ட்னா எவ்வளோ கிடைக்கும்? உனக்கு தேவைப்படுற அமௌண்ட்டோட 10 மடங்கு ஜாஸ்தியாகவே கிடைக்கும். 10 மடங்கா? அப்பனா அம்மாவோட ஆப்ரேஷன், நம்மளோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம்ல? அப்போ அந்த ரவியை நம்மளே தூக்கிடலாமா? நிறுத்து. டேய் நிறுத்துற. அம்மாவுக்கு என்னாச்சு? ஹலோ ஹரி, எப்படா வருவ? அம்மா திடீர்னு ஹாஸ்பிட்டல்லே மயங்கி விழுந்துட்டாங்கடா. இப்போ ஐசியூல வச்சிருக்காங்க. பிரெயின்ல ஏதோ கிளாட் இருக்கான். அதை சரி பண்ணணும்னு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கடா. அதுக்கு 10 lakhs வேணும்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. நான் பார்த்துக்கணும்னு சொன்னல,
நான் பார்த்துக்கிறேன். போய் டேய் ஹலோ ஹரி. மச்சான், ஒரு ஹெல்ப்டா. அது இருக்கட்டும். ரவி எங்கே பார்த்த? ஏய், உன்னை மேப் தானே பார்க்க சொன்னேன். அதை விட்டு தூவிடும். மேப் பாடுறான். லெஃப்டா ரைட்டா? ஆ? ஏய் சொல்கிறா, லெஃப்டா ரைட்டா? ரைட்டு போ. கிட்ட வந்துட்டோமா? என்னது கிட்ட வந்துட்டோமா? ஒருத்த மேப் நானாடா பார்த்துனுக்குறேன். டேய் பாருங்க. தப்பாங்கடா. யாரா நீ? ரவிடா. ஓரம் போங்க. ஏரியாவில் வந்து டேய் ஃபாஸ்ட்டாக புனிடா. என்னடா ரவிடா. வச்சுடுவோம். உனக்கு நல்லா தெரியுமா? அவன் தான் ரவியா? ஏய் ஒருத்த எனக்கு தெரியாது. அவன் தான்டா. மச்சான், அப்ப நம்ம அவனை தூக்கிடலாமா? என்னது தூக்கிடலாமாவா? தன்னை காமெடி பண்ணுகிறியா? டேய் அவனை பாடுறா, செம்ம போதையில இருக்கான், நிக்க கூட முடியல. நான் மச்சான் சான்ஸ், தூக்கிடலாம்டா. ஏய் நல்லா செட் ஆகாது. நான் வர்மனுக்கு கால் பண்றேன். டேய் டேய் அவருக்கு என்ன கால் பண்ற? இப்படி எல்லாத்துக்கும் அவரே கூப்பிட்டு இருந்தா நீ எப்படா பெரிய ஆளாவ? மச்சி, அம்மாவோட ஆப்ரேஷனு எல்லாமே உன் கையில தான்டா இருக்கு. இந்த ஒரு வாட்டி பண்ணலாம்டா. நல்லா யோசி மச்சான். இதான் மச்சான் சான்ஸ். இல்லை இல்லை செட் ஆகாது மச்சான், ரொம்ப ரிஸ்க்கு. டேய் லைஃப்ல ஒன் டைம்டா ரிஸ்க் எடுக்கலாம். யோசி மச்சான். இந்தா கட்டையா, உன்கிட்ட கண்ணு இல்லையா? எது கண்ணா? பார்த்தா சுத்தம் முன்னு வாடா. இருந்தா மட்டும் பிடிங்கிடுவாரு. இதோ பாரு, என் பின்னாடியே வா. எதுவும் அவசரப்பட்டு பண்றத, அப்புறம் 2 பேருக்குமே ரிஸ்க் ஆயிடும். என்ன பண்றது? நீ எதுவும் பண்றத நான் தானே ஃபர்ஸ்ட் கட்டி எடுத்து அச்சா அவனை. அப்படியே அவன் கையை பிடிச்சி நல்லா முறிக்கிட்டேனா? ஆமாடா, நானும் அவன் இன்னொரு கையை பிடிச்சி முடிக்கிட்டானா. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே சேர்ந்து கீழே தள்ளிட்டேனா. ரவினா ரவினா தெரியாம பண்ணிட்டேனா? ரவினா ரவினா விட்டுருனா? யாரா நீங்க? வேணா ரவினா. போடி பசங்களா. அவன் கீழே இந்த கட்டையை எடுத்துட்டு வந்து போதையில கண்ணை மூட்டி வீசினானா. ஆனா எங்க மேல ஒரு அடி கூட பல்லனா. ரவினா ரவினா வேணா. ரவினா எந்திரா. அவன் எஞ்சி ஓடி தப்பிக்க ட்ரை பண்ணானா. அவனை அப்படியே பிடிச்சி கீழே தள்ளிட்டோம். எங்கடா என் பொருள்? இருடா. மச்சான் என்னாச்சா? என்னடா? படா போயிடலாம். ஏய் ஒத்த வாடா, போய் பார்க்கலாம். ஏய் வாடா. பிளட்டா பூச்சி காண்பறா. செத்துடா.
அப்போ நம்ம ரவியை தூக்கிட்டோமா? ஏய் அப்புறம் என்னாச்சு? ரவி தப்பிச்சானா? அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டேண்ணா. என்னது தூக்கிட்டீங்களா? ஏய் என்னடா சொல்றீங்க? ரவியை தூக்கிட்டீங்களா? எங்கடா அவன்? கார் டிக்கிலடா. மூர்த்தி அந்த ரவி தூக்கினோடா. ஓகேண்ணா. ஏய் நீ போய் அந்த பேக் சரிண்ணா. ஏய் உன் பேர் என்ன சொன்ன? நான் மணிண்ணா. ஆ மணி சாப்பா தூக்கிட்டுக்கிறீங்கடா. 2 நாளாக ஒரே டென்ஷன் பண்ணிட்டான்பா. இதாங்கடா இது உங்களுக்கு தான். அப்படியே பசங்க தொழிலை கற்றுக்கின மேலே வந்துடுறானுங்கல்ல. மச்சா சீக்கிரம் ஓடியாங்கடா. ஆக்சுவலா எவ்வளோ குத்துருக்காரு? எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுடா. அதான் மச்சான். எல்லாம் விடு பார்த்துக்கலாம். என்னடா ரவி என்ன போட்டாங்கண்ணா. எது என்னடா சொல்ற? ஐயோ அவனுக்கு தானா ரவி என்ன போட்டாங்கண்ணா. அது போட்டான்லா வத்தா. ஏய் அவளை என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? அவனை தூக்கின்னு வர சொன்னா போட்டு வந்துடுறீங்கடா. அவனுக்கு தான்டா அந்த 10 கோடி ரூபா பொருள் எங்க இருக்குதுன்னு தெரியும். அவனை போய் போட்டு வந்துடுறீங்களாடா. எங்களுக்கு தெரியாதுண்ணா. மனம் ஒரு கேடு. ஏய் அவனை புடிச்சு கட்டிவிடா 2 பேரையும். ஏய் உங்களை என்ன பண்றேன்னு பாடுறா. ஹலோ ஹரி, கேக்குதாடா? ஹரி, ஏதாச்சும் காசு ரெடி பண்ண முடிஞ்சதாடா? ஹலோ ஹரி, கேக்குதா? நானா இவனுங்க என்ன பண்ணலாம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. முடிச்சு விட்டுரு. முச்சரண்ணா. அந்த சரக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும்ண்ணா. அதை நான் உங்களுக்கு எடுத்து தரேண்ணா. என்னால முடியுமாடா? முடியும்ண்ணா. உனக்கு 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள சரக்கு என் கையில வரணும். இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரையும் அடிச்சு விட்டுருவேன்.